ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பாக பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கே அப்படியே எச்சி ஊறணும் அந்த அளவுக்கு புளி போட்டு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் வேறு வேறு மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு விதமான மசாலாவில் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியலுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம முருங்கைக்கீரை பொரியல் போட்டிருக்கோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து வேறு. ஏன்னா இதில் வேர்க்கடலையில் நம்ம பொடி பண்ணி இதில் போட்டு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ஒரு பொருத்தமான ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி நான் ரைஸ் எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையா நம்ம எப்பயும் குழம்பு தாளிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில் அந்த பிசுப்பு போகிற வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கினா நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கனாலே பிசுப்பெல்லாம் இருக்காது. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து வந்து கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். 6 கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காயாக 6 கத்திரிக்காய் எடுத்தேன். அதையும் நல்லா கட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிடலாம். இதில் நம்ம வந்து உப்பெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வதக்கிறப்போ உப்பு போட்டோம். அந்த உப்பு இதில் இருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த கலர் மாறி வரணும், கத்திரிக்காயோட கலர் மாறி. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை ஏன் வதக்குறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படியே நம்ம குழம்புல போட்டே நம்ம வெங்காயம்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் வதக்கலாம் இல்லையா, ஏன் இப்போயே வதக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் வதக்கி குழம்புல போட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வதக்கி நீங்கள் குழம்புல போட்டு அந்த கத்திரிக்காயை சாப்பிட சொல்லி பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு குழம்பு செஞ்சோன்னா. இப்போ எடுத்துடலாம். நல்லா வதக்கிட்டேன். கத்திரிக்காயும் வதக்கியாச்சு, வெண்டைக்காயும் வதக்கியாச்சு. இப்போ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ குழம்பு தாளித்து விட்டுலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே எண்ணெய் தான் பாருங்கள், எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. அதே எண்ணெய் தான். அதே எண்ணெயில் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் கட் பண்ணவெல்லாம் இல்லை, முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தக்காளியே அரைச்சி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து செய்கிறப்போ நல்லா வந்து கிரேவி பக்குவத்துக்கு வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அரைச்சி போடுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நம்ம தக்காளி ஊற்றினோம் இல்லையா, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்புத்தூள் 1 2 3 4, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் குழம்புத்தூள். நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதையும் அந்த தக்காளி கூடயே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு அந்த மசாலா கூட வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். ஏன்னா குழம்பு வந்து நான் முன்னாடியே சொன்னேன் நல்லா புளிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புளிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. கம்மியாக கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதே அளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. மற்ற மசாலா எல்லாமே இதே அளவில் சேர்த்துட்டு புளி மட்டும் உங்கள் விருப்பப்படி அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு.
குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வேணுமா இல்லை நல்லா கெட்டியாக வேணுமா அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் புளிப்பும் அப்படி தான். தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா கூட நீங்கள் இதில் கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இல்லை வேண்டான்னா அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். குழம்பு வேகிறதுக்குள்ளே சாப்பாடை வச்சு விட்றலாம். இதில் 1.5 படி அரிசிக்கு 3 படி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி விட்டுறலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வேக வச்சு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சைட்லலாம் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கத்திரிக்காய் கூட பார்த்தீங்கன்னா குழையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முழுசாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் இது போல் செஞ்சிங்கன்னா குழைவும் செய்யாது. நீங்கள் நினைப்பீங்க வதக்கி போட்டிருக்கோம் அதுலேயே வெந்திருக்கும், குழம்புலையும் வேகுது, குழஞ்சு போயிருமே அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக குழஞ்செல்லாம் போகாது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுது தானே, முழுசாக இருக்கும். எப்போவாவது நம்ம புளிக்குழம்புலாம் செய்வோம், ஆனால் கத்திரிக்காய் போட்டோம்னா நல்லா குழன்னு ஆகி போயிடும். தனித்தனியாக அந்த கத்திரிக்காய்ன்ற ஒரு முழுசாகவே இருக்காது. ஆனால் இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக இருக்குது. அதே சமயம் இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே நம்ம உப்பு போட்டு வதக்கி எண்ணெயில் வதக்கி நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 வரமிளகாய், ஒரு 3 போல் வெள்ளை பூண்டை இது போல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் கீரை சேர்த்துருவோம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஒரு 2 கையளவுக்கு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டாச்சு. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. மூடியெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா ஒன்று போல் வேகும். கீரை வதங்கிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வேர்க்கடலை இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வலுவலுப்பாக பவுட்ரு பண்ணக்கூடாது, கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பவுட்ரு ஆக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு, கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். வேர்க்கடலை போடுறப்போ நம்ம தேங்காயெல்லாம் இதில் சேர்க்க தேவையில்லை. வேர்க்கடலை போடாமல் இருந்தால் மட்டும்தான் தேங்காய் சேர்க்கணும். வேர்க்கடலை போட்டால் தேங்காய் சேர்க்கக்கூடாது. வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த கீரை கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணி கீரையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கிட்ட தான் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு வேக வச்சது ஒரு 10 நிமிஷம், அது இன்னொரு அடுப்பு இருக்குள்ளே அதில் நம்ம சாப்பாடை வச்சு விட்டோம்னா 2மே ஒரே நேரத்தில் ரெடி ஆயிரும். அடுத்து பொரியல் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷங்குள்ளே நம்ம வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். எனக்கு நான் வந்து இப்படி வீடியோ ஷூட் பண்ணி எடுக்கிறதுக்கே இந்த டைம்னா, நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ இதை விட கம்மி டைம் தான் உங்களுக்கு ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு இது. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம பரிமாறிக்கலாம். சாப்பாடு, முருங்கைக்கீரை வேர்க்கடலை பொரியல், அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பு. ரொம்ப ருசியான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் குழம்பும் பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு சாதம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.